மாணவர்களே வணக்கம்ப்பா. 10ஆம் வகுப்பு அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.5ல் நாம் இன்று 5ஆம் கணக்கை பார்ப்போம். ஏபிசி சப்செட் ஆஃப் n மற்றும் f from a to b என்ற சார்பு f of x equal to 2x plus 1 எனவும் g from b to c ஆனது g of x equal to x square எனவும் வரையறுக்கப்பட்டால் f டாட் g மற்றும் g டாட் f இன் வீச்சகத்தை காண்க. இதில் ஏபிசிங்கிறது என்ன இதில் இருக்குமா சொல்கிறாங்க, கேபிட்டல் என் இயல் எண் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எஃப்ங்கிற ஒரு சார்பு இருக்குது, அது ஏ டு பி. ஜிங்கிற ஒரு சார்பு இருக்குது, பி டு சி. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கொடுத்துட்டாங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x + 1. அப்போ ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர். சரியாப்பா. இப்போ நாம் என்ன கண்டுபிடிக்கணும், இதனுடைய வீச்சகம் இதில் இருக்கிறது நமக்கு ஒயில் தான் இருக்கும். சரியாப்பா. இப்போ பாருங்கள், f of x g of x எதுக்குன்னா இப்போ f டாட் g இன் வீச்சகம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போனா f of g of x என்ன இருக்குது, f of g of x என்ன இருக்குது, நமக்கு x ஸ்கொயர்டு. சரியா. இப்போ f of xயில் பாருங்கள் 2x + 1 இருக்குது. அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 எக்ஸுக்கு பதிலாக x ஸ்கொயர்டு ப்ளஸ் 1. சரியாப்பா. இது f டாட் g. இதுக்கடுத்து g டாட் f அப்படி பார்த்தோன்னா g of f of x. இதுக்கு என்னமா வருது, g ஆஃப் எக்ஸுக்கு என்ன வருது, f ஆஃப் எக்ஸு 2x + 1 2x + 1. அதுக்கடுத்து g ஆஃப் எக்ஸ் நமக்கு x ஸ்கொயர். அப்புறம் இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா 2x + 1 ஃபுல் ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டாம். சரியாப்பா. இதுதான் g டாட் f. சரி. இப்போ f டாட் g இன் வீச்சகம் அப்படின்னு கேட்டிருந்தாங்களா, அப்படின்னா நம்ம என்ன எழுதணும், f டாட் g இன் வீச்சகம் = கனம் ப்ராக்கெட் போட்டு நம்ம இப்போ எழுத போகிறது y such that y = எப்படி இருக்கு, 2x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 2x ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1. இதில் எக்ஸ் எதில் இருக்குதாமா, கேபிட்டல் என். சரியா. இதே போல் g டாட் எஃப்இன் வீச்சகம் அது எப்படி எழுதுறோம்னா g டாட் எஃப்இன் வீச்சகம் = கனம் ப்ராக்கெட் y by y = இதுக்கு என்ன வந்திருக்கு, 2x + 1 ஃபுல் ஸ்கொயர்ட். சரியாப்பா. இதில் எக்ஸ் எதில் இருக்குன்னா கேபிட்டல் என் இயல் எண்ணு தான் இருக்குது. சரியாப்பா. ரொம்ப சிம்பிளான ஈஸியாக முடிஞ்சிடுச்சா. ஓகே, தேங்க்யூம்மா.